அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உங்களின் ஒருவருக்கு சொர்க்கத்தின் ஒரு வில்லின் அளவு இடம் கிடைப்பது சூரியன் உதயமாகி அல்லது மறைந்துவிடும் இடத்தை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள் என்று. அதே மாதிரி சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க, நிச்சயமா வானில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பது போல் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் உள்ள அறையை பார்ப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அபூ சயீத் ரலியல்லாஹு மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்தது ஓர் அழைப்பாளர், வானவர், நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை உண்டு, எந்த காலமும் நீங்கள் இறந்துவிட மாட்டீர்கள், நிச்சயமாக உடல் நலத்துடன் இருப்பீர்கள், எந்த காலமும் நீங்கள் நோயாளியாகி விட மாட்டீர்கள், நிச்சயமாக நீங்கள் வாலிபர்களாக இருப்பீர்கள், எந்த காலமும் நீங்கள் முதுமையாகி விட மாட்டீர்கள், நிச்சயமாக நீங்கள் இங்கு சுகத்தை அனுபவித்து உங்களுக்கு உரிமை உண்டு, எக்காலமும் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் என அறிவிப்பு செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான். உடனே அவர்கள், எங்கள் இறைவா, உன்னிடம் ஆஜராகிவிட்டோம், உன்னிடம் வந்து விட்டோம், நன்மைகள் அனைத்தும் உன் வசமே உள்ளது என்று கூறுவார்கள். நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். உடனே அவர்கள், எங்கள் இறைவா, நாங்கள் எப்படி திருப்தி அடையாமல் இருப்போம், உன் படைப்பினங்களில் எவருக்கும் நீ அளிக்காத ஒன்றை எங்களுக்கு கொடுத்துள்ளார் என்று கூறுவார்கள். இதைவிட மிக சிறந்தது உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா என்று கேட்பான். இதைவிட மிக சிறந்தது எது என்று அவர்கள் கேட்பார்கள். உடனே அவன், உங்களுக்கு என் திருப்தியை தந்துவிட்டேன், இதன் பின் எப்போதும் உங்களிடம் நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று கூறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள். புகாரியில் முஸ்லிமில் இது பதிவாயிருக்குது. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்கள் அதிபதியே, இவ்வுலகத்திலும் எங்களுக்கு நன்மை வழங்குவாயாக, மறுமையில் எங்களுக்கு நன்மை வழங்குவாயாக, நரகின் வேதலிருந்து எங்களை காப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜஜி வல் கஸலி வல் புஹ்லி வல் ஜுபனி வல் அலஹி தைனி வ கலபத்திர் ரிஜால். யா அல்லாஹ், துக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்து விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கின்னா. யா அல்லாஹ், உன்னிடம் நேர்வழியும் இறையச்சத்தையும் சுயமரியாதையும் செல்வத்தையும் வேண்டுகிறேன். யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை கொடுடா அல்லாஹ். யா அல்லாஹ், நபிமார்கள் கூட்டத்தோடு என்னை சேர்த்து வைடா அல்லாஹ். யா அல்லாஹ், மாஷர் மைதானத்தில் வெயிலும் வெப்பத்தால் வெந்துள்ள அந்த வேலையும் அரிசி நிழலிலே நிற்கிற நல்லோர்களுடன் என்னை சேர்த்து வைடா அல்லாஹ். சுகண்டிகள் நிறைந்த சொர்க்கத்திலே என்னை பிரவேசிக்க செய்து உனது லிகா எனும் தரிசனத்தை எனக்கு தாடா அல்லாஹ். ஹவுலல் கௌசர் எனும் தாடத்திலே கருணை நபியின் திறக்கரத்தால் நீர் அருந்தும் நட்பாக்கியத்தை தாடா அல்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்டா அல்லாஹ். என் துவாவை ஏற்றுக்கொடா அல்லாஹ். ஆமீன்.